லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லினக்ஸில் நிறைய டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ எக்ஸ்எஃப்சி இருக்குது, சினமன், அது கூட நமக்கு நோம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நோமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்துட்டு புதுசாக அப்டேட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, gnome-40 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு அதை எப்படி நம்ம உபுண்டுவில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ தான், நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா, நோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3 அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீட்டா வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்டா வெர்ஷன் அப்படின்னம்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து டெஸ்ட் வெர்ஷனை தான் நம்ம பீட்டா வெர்ஷன் சொல்லுவோம். ஸோ பீட்டா வெர்ஷனில் வந்துட்டு இப்போ வந்துட்டு gnome-40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீட்டா வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி உபுண்டுவில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுடைய உபுண்டுனுடைய ப்ரீவியஸ் ரிலீசஸ்லாம் பண்ண முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்டிஎஸ் வெர்ஷன் வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதிலெல்லாம் நமக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணாது, இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு வந்து 20.4 இருக்குது. ஸோ 20.4 குரூபி கொரிலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 20.10 வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டெவலப்மெண்ட் வெர்ஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வெர்ஷன்லேயும் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ நம்ம வந்து gnome-40 இன்ஸ்டால் பண்ணணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ அவங்களுடைய லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ 21.4 அப்படிங்கிற வெர்ஷன் இருக்கு இல்லையா, Ubuntu 21.4 ஹிப்போ அப்படின்னு ஒரு வெர்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து டெவலப்மெண்ட் வெர்ஷன் தான். ஸோ அந்த வெர்ஷனில் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு gnome-40 ட்ரை பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறது. ஸோ டெர்மினல் சைஸ் பைஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நியோஃபெச் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு Ubuntu ஹிப்போ அப்படிங்கிற வெர்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெவலப்மெண்ட் வெர்ஷன் தான். ஸோ ஸ்டேபிள் வெர்ஷன் கிடையாது, எல்டிஎஸ் வெர்ஷனும் கிடையாது, லாங் டேர்ம் சப்போர்ட்டும் கிடையாது, ஸ்டேபிள் வெர்ஷனும் கிடையாது. இது ஒரு டெவலப்மெண்ட் வெர்ஷன் தான். ஸோ இதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து gnome 3.38.4 தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து gnome-40 வந்து அஃபிஷியலாக கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, gnome-40 உபுண்டுவில் இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக அவங்க கொடுக்கலைங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்துட்டு அடுத்த வெர்ஷனுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ பாசிபிளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21.10 வெர்ஷன்லையோ இல்லை 22.4 வெர்ஷன்லையோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா gnome-40 அவங்களுடைய ஸ்டேபிள் வெர்ஷனாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு gnome-40 நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஸோ gnome-40 எனக்கு வந்து அஃபிஷியலாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெடோரா இருக்குது, ஃபெடோரா 34 இருக்கு இல்லைங்களா. ஃபெடோரா 34ல் வந்துட்டு gnome-40 வந்து அஃபிஷியலாகவே அவங்க பேக்கேஜாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ gnome-40 ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு gnome-40 பிடிச்சிருக்கு, அதை நான் யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க வந்துட்டு ஃபெடோரா 34 பீட்டா வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன, உபுண்டுவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம இப்போ வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஓகே. ஸோ உபுண்டுவில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு பிபிஏ பேக்கேஜஸ் தேவைப்படுது. ஸோ பிபிஏ பேக்கேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த லிங்க்குக்கான இந்த கோடுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கோடு இருக்கும், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது அன்அஃபிஷியல் தான். ஸோ அஃபிஷியல் பேக்கேஜஸ் கிடையாது, அன்அஃபிஷியல் பேக்கேஜஸ் தான். ஸோ எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஸ்டமை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம், ஏன்னா அன்அஃபிஷியல் பேக்கேஜஸ்ங்கும் பொழுது நிறைய சமயங்களில் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பார்ட்டிஷனில் நான் ஒரு ஹார்ட் மெட்டலில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் என்னுடைய சிஸ்டமில் ப்ரைமரி ஒரு ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷனில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு விர்ச்சுவல் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஷூட் ஆச்சு, உங்களுக்கு எந்த விதமான எரரும் வரல, உங்கள் மிஷினில் எந்த எரரும் வரல அப்படின்னீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஹார்ட் மெட்டல் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ்லையோ இல்லை வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட்டிஷன்லையோ இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிபிஏ புல் பண்ணியாச்சு, பேக்கேஜஸ் புல் பண்ணியாச்சு, பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம மட்டர் அப்டேட் பண்ணணும். ஸோ மட்டரோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம ஒரு சில ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். எஸ் கொடுத்துட்றேன். ஸோ டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க.
ஓகே, ஸோ இப்போ வந்து அப்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது திரும்பவும் நம்ம நியோ ஃபெச் புல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே ரிஷெட் ஹிப்போவில் தான் இருக்கும். ஸோ gnome வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 40.0 வந்துருச்சு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விஷுவலாக எந்த விதமான சேஞ்சஸும் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செஷன் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணணும். அதாவது ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணும்பொழுது கீழே செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கானில் நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்துட்டு gnome செலக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படிங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதாங்க. இப்போ நம்ம வந்துட்டு கீழே இங்கே வந்துட்டு நமக்கு காமிக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல கியர் ஐக்கான் காமிக்கும். ஸோ இந்த கியர் ஐக்கான் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு gnome இருக்கும், gnome on exog, ubuntu on exog அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் gnome செலக்ட் பண்ணிக்கங்க. gnome செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு உள்ளே போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம gnome-குள்ளே இருக்கும். ஸோ gnome என்விரான்மெண்ட்குள்ளே இருக்கும். gnome 40-குள்ளே வந்துட்டோம். ஸோ gnome-உடைய ஆக்டிவிட்டி பார் இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டி பார் கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய விண்டோஸ் மூவ் ஆகுது. ஸோ ஆக்டிவிட்டி பார் இங்கே இருக்குங்க. அப்ளிகேஷன் போகணுன்னா அப்ளிகேஷன் நம்ம இங்கே கிளிக் பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் இங்கே விண்டோஸ் மூவ் ஆகுது. ரைட், ஸோ ஆக்டிவிட்டீஸ் கிளிக் பண்ணணும் அப்படின்னம்னாலே வந்துட்டு இதுதான் நம்மளுடைய டிஃபால்ட் என்விரான்மெண்ட் இருக்குது. ஸோ இதனுடைய OBS ஸ்டுடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் லான்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஷோ அப்ளிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மினிமல் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இது ஒரு டெமோ அப்படிங்கிறதுனால நான் வந்து மினிமல் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வந்துட்டு இதுவே ஃபுல் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா அப்ளிகேஷனும் காமிக்கும். நம்ம இதிலேருந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சிஸ்டம் மானிட்டர் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா டாக் வந்துட்டு லெஃப்ட் சைடில் நமக்கு டாக் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டாக் இல்லாமல் மேலே வந்துட்டு உங்களுக்கு டாக் காமிக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து அண்டர் டெவலப்மெண்ட் வெர்ஷன் தான். ஸோ உபுண்டு என்ன பண்ணுவாங்க, கெனானிக்கல் டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு வரும்பொழுது உபுண்டுடைய டிஃபால்ட் லுக்கை கஸ்டமைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ உபுண்டு டிஃபால்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நார்மலாக இங்கே ஒரு பார் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாரில் தான் நம்ம வந்துட்டு நேவிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க இது பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இதுதாங்க gnome 40 வந்துட்டு இப்படி தான் நம்மளுடைய மெஷினில் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ gnome 40 நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு gnome 40 எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனாக சொல்கிறேங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உபுண்டுவில் gnome 40 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.